நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வாலிபர் கொடுகைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர், இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை அழைத்து கொண்டு வருவீராக. உங்களுடைய நாமத்தை தேவன் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த இடத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினால கர்த்தர் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய தயவு இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய தயவு இருப்பதாக. கர்த்தர் ஆண்டவரே, இந்த வாலிப கொடுகையை தேவனை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்நேரம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் நிரம்பியிருப்பதாக. ஆண்டவரே, எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள், தடைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ஆண்டவரே நிர்மலமாகி அளிக்கப்படுவதாக. ஆண்டவரே சோதரம், தடைகளை மாற்றி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவரே எல்லா கோணனானவைகளை செவைப்படுத்துவீராக. இந்த ஆராதனையை தேவனீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதுங்கிற பாடலை பாடி நாம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். விசுவாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மேய்ப்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மேய்ப்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரின் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரின் வாழ்வின் பலனானார்,
முழங்கால் படிட்டு நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் அவரை நம்ம ஆராதித்து ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், நமக்கு நல்ல காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஐயா. உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஐயா. தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. அந்த கிருபையினால கர்த்தர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உங்கள் நாமம் உயரட்டும் அப்பா ஆண்டவரே, உங்கள் நாமம் உயரட்டும் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்பும் அப்பா. இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர், நீ நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. திரியேக தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவகுமாரனே உமக்கு நன்றி அப்பா. பிதாமாகிய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சமூகத்தில் ஆண்டவரை நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால், உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. தாங்கி நடத்திடுதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரந்தரம் எங்களுடனே திவ்ய பாதையிலே
ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே எங்களை நடத்துகிறவர், உம்முடைய கிருபையிலே எங்களை நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லும் அப்பா. இயேசுப்பா நீ நல்லவர், உம்முடைய கிருபையிலே எங்களை நடத்துகிறவர். உம்முடைய வாயின் வார்த்தையில வல்லமை உண்டு அப்பா. உம்முடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை உண்டு. உம்முடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா, உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமம் உயரட்டும் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள நாமம் என் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்குமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா. சூரிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா. சூரிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. அந்த நாமத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதியும், எங்களோடு கூட நீர் இடைப்படும். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். நாம் அப்படியே எழுவி நின்று நாம் ஒரு சில ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். நாம் எல்லாம் எழுவி நிற்போம். ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, எல்லா ஜனங்களையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த இரத்தத்தினால கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தின் பாவத்தெல்லாம் சுத்திகரிக்கிற ஒரு தெய்வம். அந்த தேவனை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு நல்ல ஒரு கிருபை பாராட்டும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லப்பா. ஆண்டவரே, நீரே ரட்சிக்கிற தெய்வம். நீரே பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ள தெய்வம். ஆண்டவரே, நீரை பரிகாரியாக கர்த்தர். ஆண்டவரே சோதரம், என் தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு சோதரம், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை இருக்கிற எல்லா விதமான சீர்கேடுகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும். என் தேசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வசிக்கிற எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு சோதரம், எல்லா ஜனங்களுடைய ஆண்டவரே சோதரம் பாவத்தை சுமர்ந்து தீர்த்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன். ஆண்டவரே, உமக்கு சோதரம், ஆண்டவரே சோதரம், உம்முடைய இரத்தத்தினால எங்க தேசத்தின் பாவங்களை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு சோதரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு சோதரம், உம்மாலே ரட்சிப்பு இல்லைன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீரே ரட்சிக்கிற தெய்வம், நீரே பாவத்தை மன்னிக்கிறவர். ஆண்டவரே சோதரம், அதற்கு உமக்கு அதிகாரம் இருக்குது அப்பா. பாவத்தை மன்னிப்பதற்கு உம்மிடத்தில் அதிகாரம் உண்டு. ஆண்டவரே சோதரம் அப்பா. அப்பா, உமக்கு சோதரம், ஒவ்வொரு ஜனத்துடைய பாவங்கள்லாம் கர்த்தர் மன்னித்து என் தேவனை தேசத்தை நீ ரட்சிப்பீராகப்பா. ஆண்டவரே, எல்லா கடினமான காரியங்கள் ஆண்டவரே இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும்படியான ஆண்டவரே மனக்கண்களை கர்த்தர் நீர் திறப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சோதரம் அப்பா. நீர் அன்பின் தெய்வம் என்பதை ஜனம் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே சோதரம் அப்பா, நீர் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், ரட்சிக்கிறவர் ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஆண்டவரே சோதர, நீரே பரிகாரிய கர்த்தர் என்பதை என் தேசம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், எங்க தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக ஆண்டவரே போர் செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், ஆண்டவரே ஜனங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, அப்படிப்பட்டான சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீர் விடுதலையாக்குவீராக. இந்த தேசத்தை நீர் விடுதலையாக்குவீராகப்பா. அப்பா, உமக்கு சோதரம் இயேசுவே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ரட்சிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும், என் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே சோதரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே தேசமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேசமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு சோதரம், ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்க ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோதரம். நீரே நல்ல மேய்ப்பன், நீரே நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், எங்க தேசத்தை நீர் ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு சோதரம். எங்க தேசத்தின் சாபத்தை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு நீர் ஆசீர்வாதமாய் என் தேசத்தின் ஜனங்களை வாழ வைப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு சோதரம் ஆண்டவரே. நாங்கள் தயவாய் உம்மிடத்துல கேட்கிறோம். நாங்கள் தயவாய் உம்மிடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஆண்டவரே ரட்சிக்கிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே பாவத்தை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தை ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தேவன் நம்முடைய தேசத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அப்பா. உமக்கு சோதரம் இயேசுவே, உமக்கு சோதரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து
நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா சபைகளை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அவர் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா சபைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, ஸ்தோத்திரம் இன்னும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற திருச்சபைகளாக, திருச்சபையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அப்படி மாற்றும்படியாக, நாம் எல்லா திருச்சபை ஜனங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் சாத்தான் ஆண்டவரே சபையை வஞ்சித்து விடாத பாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை ஆண்டவரை கெடுத்து விடாதவாறு, ஆண்டவரை தவறான பாதையில் நடத்தி விடாதவாறு, ஆண்டவரை கர்த்தர் திருச்சபையில ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சீர்படுத்துதலை கர்த்தர் நீர் கட்டளையிடுமாப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம், ஆண்டவரே உமக்கு சோதரம். எல்லா ஆண்டவரை திருச்சபைகள் ஆண்டவரை உமக்கு முன்பாக இருக்கும்படியாக, ஆண்டவரை உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும்படியாக ஆண்டவரை கர்த்தர் நீர் மாற்றுவீராகப்பா, நீர் மாற்றுவீராக. எத்தனையோ பேர் ஆண்டவரே தவறான காரியங்களை செய்து கொண்டு வராங்க. ஆண்டவரே போதகர்களே தவறான காரியங்களை செய்து கொண்டு வராங்க. ஆண்டவரே சோதர பொய்களை சொல்லிக் கொண்டு எத்தனையோ பேர் திரிகிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக, அவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே உமக்கு சோதர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே ஒரு சபையில் இருந்து கொண்டு ஏசப்பா அநேக ஜனங்களை பிரித்து கொண்டு போகிறதான எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் கர்த்தர் நீர் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே சபைகளிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தரை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே பொய்களை சொல்லி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், ஆண்டவரே எத்தனையோ பேர் அப்பா, ஆண்டவரே தங்கள் போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ பேர் திரிகிறாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் தேவனை ரட்சிப்பீராக. சாத்தான் அவர்களை கையில் எடுக்காத பாரு. கர்த்தர் நீர் அவர்களை நீர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே நீ சர்வ வல்லவர். ஆண்டவரே கர்த்தர் நீர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவா. ஆண்டவரே பொய்களை சொல்லிக் கொண்டு தெரிகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இந்த நாளிலே நீ நியாயம் தீர்ப்பீராக. அப்பா உமக்கு சோதர. சபை போதகராக ஆண்டவரே இருக்கிறேன்னு சொல்லி பொய்களை சொல்லுகிறவர்களை கர்த்தர் நீ நியாயம் தீர்ப்பீராக. ஆண்டவரே சோதரம் அப்பா. ஆண்டவரே சபைகளுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிறவர்களை கர்த்தர் இந்த நாளிலே நீ நியாயம் தீர்ப்பீராக. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே விழுந்து விடாதவாறு கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே சிச்சித்து கர்த்தாவே உம்பக்கமாய் நீர் திருப்பி கொள்வீராக. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சபைகளிலே கர்த்தர் நீர் ஆளுகை செய்யணும். ஆண்டவரே சாத்தான் சத்துரு ஆண்டவரே தொடக்கூடாது, சபைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே சபைகளிலே நீர் ஆண்டவரை கிரியை செய்வீராகப்பா. ஆண்டவரை கிரியை செய்வீராக. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவார், இந்த கல்லின் மேலே என் சபையெல்லாம் கட்டுவேன்னு சொன்னது பாப். ஆண்டவரே சோதரமாப்பா. சபையை இடிக்க நினைக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போர் ஆயுதங்களை கர்த்தர் நீர் நிர்மலமாக்கி போடுவீராக. வில்லை நீர் ஒடிப்பீராக, ஈட்டியை கர்த்தர் நீர் முறிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே நீர் சபைகளுக்கு ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் ஏசப்பா, உமக்கு சோதரம். ஜனங்கள் வஞ்சித்து விடாதவாறு, ஆண்டவரே தவறான வழிகளுக்கு சென்று விடாதவாறு கர்த்தர் சபைகளிலே ஒரு மாற்றத்தையும் ஆண்டவரே சோதரம் அப்பா ஒரு ரட்சிப்பையும் தேவனீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதாக, பணத்தை அல்ல பொருளை அல்ல ஆண்டவரை உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரை உமக்கென்று ஊழியங்கள் செய்யத்தக்கதாக. ஆண்டவரை எத்தனையோ பேர் சும்மா இருந்து கொண்டு இருக்காங்கப்பா. உமக்கென்று ஊழியம் செய்கிற திருச்சபைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக, கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, ஆண்டவர் ரட்சிப்பின் நற்செய்தியை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் திருச்சபைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரை நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளை கர்த்தர் நீர் சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்பக்கமாய் கர்த்தர் திருப்பிக் கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் திருச்சபைகளுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளை கர்த்தர் நீர் நிர்மலமாக்கி அழித்துப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரை யுத்தம் பண்ணுகிற தெய்வம், நீர் நியாயந்திருக்கிற தெய்வம், நீர் ஆண்டவரே நீதி செய்கிற தெய்வம். ஆண்டவரே நீரை கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே பொய்களை சொல்லி திரிகிறவர்களை கர்த்தர் நீர் ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபைகளை பிரிக்கிற நினைக்கிறவர்களை கர்த்தர் நீர் ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, அது உம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கத்த நீர் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் சபைகளுக்குள்ளே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தெற்கு அவரங்காடு பகுதியில் ஒரு வீட்டில் ஜெபம் நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக, அந்த ஜெபத்தில் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஏதோ ஜெபம் நடத்துகிறோங்கிறதுனால அதில் கர்த்தருடைய மகிமை, அவருடைய விடுதலை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபமுமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், விசேஷமாக தெற்கு அவரங்காடு பகுதி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், உடைய ரட்சிப்பு வெளிப்படணும். இதுவரைக்கும் நாங்கள் அநேக குடும்பங்களில் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், இன்று அந்த ஒரு வீட்டில் நடத்துகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த கிராமத்தில் இருந்து அநேக ஜனங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே, சோதர அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர், அற்புதம் நடக்கணும், உங்களுடைய வல்லமை வெளிப்படணும், உங்களுடைய ரட்சிப்பு வெளிப்படணும். ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சோதரம் இந்த ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எல்லா கிரியை செய்கிற ஆண்டவரே, அந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா அந்நிய கிரியைகள், சத்ருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சாதாரண ஆண்டவரே ஒரு வணிகர்கள் தான். கர்த்தர் நீர் எங்களை நீர் பயன்படுத்துவீராக, வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேலட்சியம்பரத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிராம ஊழியத்துக்காக கடந்து போகும்போது வரும்போது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போவதாக. வேனில் வரவர்களோடு கூட, டூ வீலர் வரவர்களோடு கூட உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை கர்த்தர் ஒவ்வொரு மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிராம ஊழியத்துக்கான எல்லா தேவைகளை தேவனை சந்தித்து நீர் ஆசீர்வதித்து தருவீராக. விசேஷமாக அந்த கிராமங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, வருகிற நாட்களில் அந்த இடங்களில் ஆண்டவரே சோதரமாப்பா ஆண்டவர் ஆராதனை ஸ்தலங்கள் ஆரம்பிக்கப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனத்தை கர்த்தர் ரட்சியும், விடுதலையாக்கும். சாபத்தில் இருந்த பாவத்தில் இருந்து இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீ கிரியை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் இந்த நாளிலே காண செய்யும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே சோதரம் இந்த பகுதிகளுக்காக சிறுவர் ஊழியம் நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சில்வர் புறத்துக்காக, டிஎம்சி நகருக்காக ஆண்டவரே, ஆலயத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசணும். வசனத்தின் மூலமாக, பாடல்கள் மூலமாக ஆண்டவரே சோதர வேதத்தில் உண்மை சம்பவங்கள் மூலமாக கர்த்தர் நீர் பேசணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியங்களுக்கு அநேக பிள்ளைகள் கடந்து வரும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தை செய்கிற சிறு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பேரையும் இந்த நாளிலே நீர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு சோதரம் செலுத்துவோமா. அப்பா, உமக்கு சோதரம், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மையான அந்த காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை இயேசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்கள் செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம உட்காருவோம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது தெரிஞ்சவங்க கரங்களை வைத்தலாம். ஃபஸ்ட்டு உள்ளது யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? அது நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்ட் உள்ளது
ஏதாவது ஆடப்படுதா? சரி, மெர்சிக்கு. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசு நம்மளுக்கு அநேக காரியங்கள் எடுத்துக்காட்டாது என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இது ஆண்டவர் சொல்லுவார். சரி, ஒரு நாள் திரும்ப சொல்லுமா. காட்டு புஷ்பம். சரியா, அந்த பூவுக்கு வந்து புஷ்பம் சொல்லுவாங்க. காட்டு புஷ்பம். சரியா, சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. காட்டு புஷ்பம். சரியா, அவைகளுக்கே தேவன் உடுத்து வைக்கும் போது கர்த்தர் நமக்கு தேவையானது என்ன செய்வார், தருவார். சரியா, சரி, அந்த கொஸ்டின் போடு மூணாவது. சரியா, சரி, இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்துட்ட கடைசி நான் கேட்குறேன். சரி, சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பது எது? நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பது எது? சரியா, கண், சூரியன், பகல். சரியா, நீங்கள் எதை சொல்ல போகிறீங்க? கண் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. கண் இல்லையா? சரி, சூரியன். சூரியன் அப்படிங்கிறவங்க, சூரியன் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சரி, பகல். இதுவும் ஒன்று தானா? பகல் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சரியா, வேதத்தின்படி என்னது? நீ என்ன சொல்ற? சரி சரி, இதுக்கான ஆன்சர் என்னன்னா, நம்முடைய சரீரத்துக்கு கண் என்ன செய்யுது, வெளிச்சமா என்ன செய்யுது, நம்மளுக்கு இருக்குது இல்லையா? இப்போ கண் நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு வெளிச்சம்ங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது இல்லையா? கண் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, வெளிச்சமா நம்முடைய சரீரத்துக்கு என்ன செய்யுது, கண் வந்து வெளிச்சமா என்ன செய்யுது இருக்குதுன்னு வேதம் என்ன செய்யுது, சொல்லுது. சரியா, சரி, அவங்க கரங்களை தட்டிக்கோங்க நல்லா சத்தமா. சரி, அடுத்து, இயேசு யாரை நரி என்று சொன்னார்? சரியா, இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. யாரை இயேசு நரி அப்படின்னு சொன்னார்? அதில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பிலாத்து, பரிசேயன், ஏரோது. இதில் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? சரியா, இதில் யார் ஆண்டவர் இயேசு வந்து நரின்னு சொன்னார்? பிலாத்து அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. பிலாத்து தான் அப்படிங்கிறவங்க. சரி, பரிசேயன். பரிசேயனே ஆண்டவர் நரின்னு சொன்னார். சரி, ஏரோது அப்படிங்கிறவங்க இங்கே, ஏரோது யாரும் இல்லையா? சரி, இதில் இயேசு வந்து யாரை நரி என்று சொன்னார் தெரியுமா? ஏரோது ராஜாவை என்ன செஞ்சார், ஆண்டவர் ஒரு நரின்னு சொன்னார். சரியா, அதுதான் ஆன்சர். 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35 வசனம் வரை என்ன செய்து இருக்குது. சரியா, ஏரோது அந்த நரிக்கு போய் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். சரியா, சரி, கடைசி, இளைய குமாரன் வீட்டிற்கு வரும்போது மூத்த குமாரன் எங்கே இருந்தான்? சரியா, இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் வீட்டுக்கு வாரான். அவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவனுடைய மூத்த குமாரன் எங்கே இருந்தான் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா, முதலாவது வீட்டில் இருந்தான், வயலில் இருந்தான், தோட்டத்தில் இருந்தான். எங்கே இருந்தான்? சரியா, வீட்டில், வயலில், தோட்டம். இதை நீங்கள் எதுன்னு சொல்கிறீங்க? வீட்டில் இருந்தான் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. வீட்டில் இருந்தான். சரி, வயலில் இருந்தான். சரி, தோட்டத்தில் இருந்தான். தோட்டம் வேற, வயல் வேற. சரியா, அதை நமக்கு நல்லா யோசிக்கணும். என்ன வயல் சொல்லுவாங்க, தோட்டம்ங்கிறது வேற சொல்லுவாங்க. சரி, தோட்டத்தில் இருந்தான்னு இல்லை சொல்கிறீங்க என்ன? நம்ம அன்னைக்கு இந்த சம்பவங்கள் பல தடவை வாசிக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இது கொஞ்சம் குழப்புது இல்லையா? அவன் என்ன எங்கே இருந்தான்னு வேதமும் சொல்லுது. அவன் இளையகுமாரன் வரும்போது மூத்தகுமாரன் இருந்த இடம் எங்கே இருந்தான்னா, அவன் வயலில் இருந்தான். சரியா, யாருமே சொல்லலை, அவன் வயலில் இருந்தான். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நீங்கள் பயிர் எடுத்துக்கோங்க. 15:25 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அவங்க சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்பொழுது அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது என்ன என்ன காரியம் அப்படிங்கிறத என்ன செய்கிறான், அங்கே வேலைக்காரங்கிட்ட என்ன செய்கிறான், கேட்குறான். சரியா, அவன் வயலில் இருந்தான். சரி, பரவாயில்ல. அந்த இரண்டாவது இது போடு. அது என்னன்னா, நீங்கள் ஒரு தண்ணி படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, என்ன யாதின்னு உங்களுக்கு தெரியுதா? அது ஒரு யாதியின் பெயர். யாதியின் பெயர். சரியா, என்ன யாதின்னு சொல்கிறீங்க? யாராவது வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்களா? யாதி. ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஒரு தண்ணீர், ஒரு தண்ணீர்,
ஒரு பிக்சர். சரியா? அப்போ ரெண்டாவது பிக்சரை நீங்கள் வச்சு ஒரு வியாதியின் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த நாட்களிலும் அந்த வியாதி என்ன செய்யுது இருக்குது, மிகவும் மோசமான ஒரு வியாதி. அந்த வியாதி என்ன வியாதி அப்படிங்கிறது தெரியுமா? உனக்கு தெரியும். வேதத்தில் சில வியாதிகள் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? சரி, அவங்களுக்கு கேட்கலாமா? சொல்லுமா, என்ன சத்தமா? நீர்க்கோவை. சரியா? தண்ணீர் ஒரு படம் போட்டீங்கன்னா நீர்க்கோவை. சரியா? அதை நான் போட மறந்துட்டேன், போட்டிருந்தேன், அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. சரி, அது நீர்க்கோவை. சரியா? இந்த வியாதி என்ன செய்வாங்க? ஆமாம், நம்ம இந்த நாட்களையும் என்ன செய்து இருக்குது, அந்த நாட்களையும் இருக்குது. 14ஆம் அதிகாரத்தில் அந்த வியாதி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. 14:2 வசனத்தில், அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், அவருக்கு முன்பாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சரியா? ஓய்வு நாளில் தேவன் ஒரு பரிசேயனுடைய தலைவனாகிய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருக்கும்போது அங்கே இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ளவன் அங்கே இருந்தான். இயேசு அவனை என்ன செஞ்சார், குணமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடும். ஒரு அதிகாரத்தில் சிம்பிளான காரியங்கள் தான் நம்ம தியானிப்போம். பிரசங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 700 பழைய ஏற்பாட்டில் 794வது பக்கம். 794வது பக்கம். பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை யாவரும் உண்டு அப்படிங்கிற ஒரு வசனம் என்ன செய்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா எழுதின பிரசங்கி அவன் சொன்ன இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா? அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை யாவரும் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பிரசங்கி ஃபுல்லாக நம்ம அநேக காரியங்கள் என்னென்னா, இந்த உலகம் மாயை, நானும் மாயை தான், நீங்களும் மாயை தான். எப்படி சொல்கிறோம்? நம்முடைய மனிதனுடைய குணம் எப்படினாலும் என்ன செய்யும், மாறும் இல்லையா? இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, நாளைக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அது பெரிய பகையாகி அப்படிலாம் ஆகிரும். ஒவ்வொரு மனிதனும் மாயை. நம்ம யாரையும் நம்ப முடியாது. அந்த உலகத்தில் நம்ம யாரை நம்பியும் நம்ம வாழ முடியாது, யாரை நம்பியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா? உலகத்தில் நம்ம அதை சொல்லுவாங்க, நீ அவங்கள நம்புவதுக்கு முன்பாக நிறைய காரியங்களை யோசித்து பண்ணு, புசுக்குன்னு யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க ஏன்னா உலகமே என்னது, ஏமாற்றும் இல்லையா? மனிதனுடைய அது இயல்பு. அதை நம்ம அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லலை, அது ஒரு இயல்பு. யாரும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஏமாற்றலாம். எவ்வளவு நண்பர்கள், எவ்வளவு அவங்க நெருக்கமாக இருந்தாலும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அது என்னது, மாயை அப்படிங்கிறது அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி எந்த பொருளும் நம்மக்கிட்ட இருப்பதும் மாயை இல்லையா? எதுவும் நம்ம விட்டு என்ன செய்யலாம், போகலாம். எத்தனையோ பேர் வீடை கட்டுறாங்க, கனவுகளோடு நல்ல வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீடு நம் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகளும் என்ன செய்யுது, இருக்குது இல்லையா? எல்லாம் மாயை. நம்ம உயிரோடு இருப்பது, ஆமாம், நம்ம திடீர்னு நாளைக்கு கூட போகலாம். நம்முடைய வாழ்க்கை கூட என்னது, ஒரு மாயை. நம்ம நினைப்போம் நல்லா தானே இருந்தார், திடீர்னு போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை கூட ஒரு மாயையான விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் மாறாத ஒரு தெய்வம் நம்ம கூட என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம நம்பணும், அவரை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் சாலமோன் சொல்லுகிறான். இந்த இவ்வளோ பெரிய ராஜா அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய ஞானம் என்பது ஒரு மாயை, நான் இருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் என்கிறது ஒரு மாயை, எனக்கு பிறந்த பிள்ளைகள் என்கிறது ஒரு மாயை. அதாவது என்ன சொல்கிறான் அவன், சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்னது, மாயை. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணினேன். ஏன்னா அவன் பெரிய ஞானமான், பெரிய ஒரு அரசன், அநேக ராஜாக்களை ஆளுகை செய்த ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்துக்கு இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே நான் பார்க்குறேன், எல்லாமே என்னது, மாயையா என்ன செய்யுது, இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் சொல்கிறான். அவன் சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறான்,
அரசால சிறைச்சாலையிலிருந்து வந்தவனும் உண்டு, அரண்மனையில் பிறந்து அவன் ஏழையா மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ நம்மளே வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம் சில காரியங்கள் இல்லையா. யோசேப்பு எங்கே இருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவனை அவனுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை விற்று போட்டாங்க. அவன் அடிமையாக போனான், அவன் சிறைச்சாலையில் இருந்தான். அதுக்கப்புறம் அந்த தேசம் அவன் பார்த்தது கிடையாது. அந்த தேசத்தில் அவன் பெரிய ஒரு ஆளுகை செய்கிற மாதிரி ஒரு அதிகாரமல்ல ஒரு பதவியில் என்ன செஞ்சான், யோசேப்பு வந்தான். யாருமே நினச்சி பார்க்க முடியாது இல்லையா. அவன் அந்த தேசத்தை சார்ந்தவன் கூட அடியாது. இப்போ நம்ம இந்திய தேசத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டில் போய் ஒரு அதிபர் ஆகிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, அதுவும் அங்கே பிறந்து இருந்தால் தான் அதிபராக முடியும் இல்லையா. இந்தியன் வம்சாவளி, அவங்க அம்மா அப்பா அங்கே இருக்கலாம், அவன் பிறந்தது அமெரிக்காவில் இருக்கலாம், அங்கே பிறந்து அவன் அதிபரானாலே இந்திய வம்சாவளி எம்பி ஆகிட்டாரு, அமைச்சர் ஆகிட்டாரு, அதிபர் ஆகிட்டாரு அப்படிங்கிறது பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் வேறு தேசத்தில் பிறந்து வேறு தேசத்தில் அடிமையாக போய் அந்த தேசத்தில் அவனுடைய பிள்ளைகள் அதிகாரியாகலை, அவனை என்ன செஞ்சான், அதிகாரியாக மாறினான். அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் இல்லையா. தேவன் கொடுத்த சொப்பனம் என்னது, ஒன்று சகோதரர்கள் உன்னை பணிவார்கள், அதுதான் இருந்தது. உன்னுடைய தாய் தகப்பன் பணி. ஆனால் ஒரு தேசமே உனக்கு முன்பாக என்ன செஞ்சது, அடங்கி இருந்தது. அந்தளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெரிய அதிகாரியாக மாறின யோசேப்பும் நமக்கு பார்க்குறோம். அதே மாதிரி அரண்மனையில் பிறந்து ஏழையானவங்களையும் குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. சவுலுங்கிற ராஜா நல்ல ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். ஆனால் அவனுடைய குடும்பம் எப்படி போனது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ராஜாங்கத்திலிருந்தே தள்ளி போய் அவன் மிகவும் ரொம்ப ஏழையாக என்ன செஞ்சாங்க ஆன காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய பிள்ளைகள் யோனத்தானின் குமாரன் மேபிபோசேத் என்ன செஞ்சான், தாவீதின் இடத்துல வந்து, ஆனால் தாவீதன் ஒரு நல்ல ஒரு மனிதன், அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன செஞ்சான், கொடுத்தான். அவன் எல்லாத்தையும் இழந்திருந்து வீடு வயல் எல்லாத்தையும் இழந்திருந்தான். ஆனால் தாவீது அவனுக்கு என்ன செஞ்சான், கொடுத்தான். ஆனால் ராஜா அரண்மனையில் பிறந்தவன் கூட ஏழையாகலாம். அப்போ அந்த உலகம் எப்படினாலும் என்ன செய்யலாம், மாறலாம் இல்லையா. ஒரு காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள், அதை எப்படி சொல்லுவோம், பரம்பரையில் இருந்தவங்களாம் ஒரு காலத்தில் எவ்வளோ வசதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு 3 சென்ட் இடம் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இனி வர நாட்களில் நம்முடைய சந்ததிகள் போகிற நாட்களில் அவங்க படிப்பு வைத்து அவங்க என்ன செய்யலாம், உயர்ந்து கொண்டு போகலாம், அப்படியும் ஆகலாம் இல்லையா. அல்லது இதை விட தரித்திரமாக போகனாலும் போகலாம். அப்போ அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா மாறிக்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். அது ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை. அதுதான் சாலமோன் சொல்லுகிறான். என்னது, சிறைச்சாலையிலிருந்து அரசாலையும் முடியும். யார் சொல்லுகிறா, ஒரு சாலமோன். இவனுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்களேன். இவனுக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் 2ஆய் பிளந்து இவனுடைய சந்ததி எப்படி போச்சு, கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு. ஆனால் அப்போ ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் வந்தவங்க நல்லா இருந்தாங்க. அப்போ இவனுடைய பிள்ளைகளே அடுத்த தலைமுறையிலே என்ன செய்யுது, தேசம் பிரியுது. சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம், அரசால முடியலை. அதுவும் இஸ்ரவேலின் தேசம் ஒன்று பிரியுது, யூதாங்கிற தேசம் தாவீது வம்சாவளின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த பக்கம் அப்படி போகுது இல்லையா. அந்த காரியங்களை பார்க்குறோம். அப்போ இந்த உலகம் என்னது, ஒரு மாயை. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் தான், ஆண்டவரே என்ன செய்யணும், காப்பாற்றி என்னை நடத்தணும். அவ்வளோ பெரிய ஞானம் கொடுத்த சாலமோனே என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், கவனமாக என்ன செய்யணும். இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்பி எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. எல்லாமே நம்ம தேவனோடு கூட கேட்டு, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த செயலில் தேவனை நம்பி நாம் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கை எப்படினாலும் நம்ம நினைக்கலாம், அந்த நாட்களில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம். யோசேப்பு மாதிரி நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு இயேசுவுக்கு நம்ம பரிசுத்தத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை கூட என்ன செய்யலாம், மாறலாம். ஆண்டவர் உயர்த்த ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளும் என்ன செய்யுது அங்கே இருக்குது. அந்த 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1வது வசனம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அந்த 2ஆம் வசனத்தில், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காண சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விருவத்தாருடைய நிலைமையை நான் பார்க்கிலும் இன்னும் பிரபாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்திகளை அவன் காணவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் சொல்லுகிறான். இங்கே பாருங்களேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும்
சாலமோன் ராஜா கொடுமையை பார்க்குறான். என்ன கொடுமை நடக்குது தேசத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், அநேக ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துறாங்க, அதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒடுக்கிறவன் எப்படி இருக்கான்? நல்ல பலசாலியாக இருக்கிறான் இல்லையா? பலமுள்ளவன் ஏழையை ஒடுக்கிறான். ஆனால் அவனை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒடுக்கப்பட்டு நம்ம கண்ணீரோடு கூட நம்ம இருக்கும்போது நம்மளை தேற்றுவதற்குன்னு நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நம்மளை யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்க, யாராவது நம்மளை தேற்றுவாங்க, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. யாருமே நம்ம இந்த உலகத்தில் கை தூக்கி விட மாட்டாங்க. நம்ம எந்த மனிதனையும் நம்பக்கூடாது. சாலமோன் சொல்லுகிறான், அவங்ககிட்ட பலன் இருக்குது, அவங்களால உதவி செய்ய முடியும், ஆனாலும் என்ன செய்யலை, அவங்கள தேற்றலை, அவங்கள தூக்கி விடலை. அப்போ அவன் சொல்லுகிறான், இதுக்கு நம்ம சீக்கிரமாய் மரித்து போவதுனாலும் இல்லைன்னா அதுவுக்கும் மேற்படி போனோம்னா இந்த உலகத்தில் நம்ம பிறக்காமல் இருக்கிறதே நலம் அப்படிங்கிற சொல்லி இங்கே சாலமோன் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அப்போ அந்த உலகத்தில் நம்ம நம்பக்கூடிய ஒரே நபர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். எந்த மனிதனும் நம்ம கை தூக்கி விடவே மாட்டான் மேலே. நம்ம இயேசுவை மாத்திரம் நம்பணும். இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஏசாயால, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை என்ன செய்வேன், தேற்றுவேன். அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பால் கொடுக்குற தாய் மறக்க மாட்டா, ஆனால் அவளே மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைப்போம், தாய் எப்படி நம்மளை மறக்க முடியும்? இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது தாயே என்ன செய்கிறா, பெத்த பிள்ளையை கொல்றாங்க இல்லையா? அவன் பார்க்குறோம். தகப்பன் பெத்த பையன் என்ன செய்கிறான், கொள்கிறான். அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம நினைக்கிறோம், எந்த தாய் என்ன செய்வா, பெத்த பிள்ளையை கொள்வார். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அப்போ வார்த்தை எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஒருவனை அவன் தாய் தேற்றுப்போல் நான் உன்னை தேற்றுவேன், அவளே பால் கொடுக்குற அவளே உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். தகப்பனு தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஒரு தெய்வம் சொல்கிறார். அப்போ பார்க்கணும், எந்த மனிதனையும் நம்ம கை தூக்கிடுமா, இவங்க நம்மளை கடைசி வரை பார்த்துக்கொள்வாங்கன்னு நம்ம நம்ப முடியாது. நம்ம யாரை நம்பணும் தெரியுமா? நம்ம இயேசுவை, நம்ம படைத்த தேவனை, இந்த உலகத்தை படைத்த தேவனை, இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்த தேவனை நம்ம நம்பும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அவர் தேற்றுவார். அவர் நமக்காக சில மனிதர்கள் வைத்து நம்மளை என்ன செய்வார், நம்ம நடத்துவார். நம்ம எந்த மனிதனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. நம்ம நம்பவும் ஆனால் அது மாயையான காரியமாக என்ன செய்யும், நம்ம இருக்கும். நம்ம எதிர்பார்த்தும் கிடைக்காம என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்த நம்ம தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும். அது சாலமோன் என்ன செய்கிறான், இதெல்லாம் சொல்லுகிறான். அப்போ அந்த வாழ்க்கையில் அவன் எவ்வளவோ அனுபவித்து அவன் எழுதியிருப்பான் இல்லையா? எவ்வளவோ காரியங்கள் இல்லையா, அனுபவத்தில் தான் அவன் எழுதுறான். சும்மா அவன் ஒன்று செய்யலை, எழுதலை, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறான். சிலவங்க சொல்லுவாங்கள்ல, 50 பேர் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில்லை. இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்தது இல்லையா? எத்தனையோ வயசு, 39 வயசுக்குள்ளே சீக்கிரமாய் மூளை என்ன செய்யுமா, பாதிக்கப்படுமா. இப்போ நேற்று அமெரிக்காவில் ஒரு 50 பேரை வைத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 பேரை வச்சு 50 பேர். காரணம் என்ன, நம்முடைய மூளைகள் இந்த செல்ஃபோனில் அப்படியே இருக்கிறதுனால அந்த பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு 50 பேரை வச்சு அவன் ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டான். அப்போ இந்த உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது. அப்போ அவன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான், நீ யாரையும் நம்பாத, யாரையும் ஒன்றையும் தேற்ற மாட்டான். அப்போ நம்ம தேற்றுகிறது ஒரே தெய்வமாகிய இயேசுவை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்புறம் 4வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது இல்லையா? இப்போ எனக்கு நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கார் வாங்கிட்டேன்னா அயலான் என்ன செய்வான், பொறாமைப்படுவான். நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, வேதம் எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்கல, ஆனால் வேதத்தில் இருக்குது. நம்ம வாசித்திருப்போம் பல தடவை. அயலான் என்ன செய்வான், நம்ம மேலே பொறாமைப்படுவான். நம்ம வாங்குகிற சில கிரியைகள் பயன்படும். அது சொல்லல, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும். நான் ஒரு கார் வாங்க ரொம்ப முயற்சி பண்ணுறேன், ஆனால் அதை நான் என்ன செய்கிறேன், வாங்குகிறேன். எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது நான் கண்டேன், அதுவும் என்னது, மனதுக்கு சாஞ்சலாம். நான் ஒரு கார் வாங்கிட்டேன், ரொம்ப பொறாமைப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷம் வரல. என்னது, ஆமாம், நீ எந்த பொருள் வாங்கினாலும் உனக்கு என்ன செய்யுதான், துக்கம்
ஆமாம் வரும். ஆனால் ஏசப்பா நமக்கு எதுனாலும் கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களும் இந்த உலகத்தில் என்ன செய்யுது, அயலானுடைய அதாவது பொறாமை, அதாவது என்னென்னா பக்கத்து நபர்கள், நம்மளுடைய அருகில் உள்ள நபர்கள், தெரிந்த நபர்கள், இப்படிப்பட்ட காரியமும் என்ன செய்யுது இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சாலமோன் என்ன செய்கிறான், நம்ம சொல்லுகிறான். அதே காரியத்தை நம்ம கீழே நம்ம பார்க்கும்போது அந்த காரியத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். அந்த 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறது இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை, இதுவும் மாயை, தீராத தொல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இப்போ ஒரு மனிதன் சொல்லுவான், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாருமே தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு போகிறேன் போகிறேன் இருக்கான. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருமே இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, சகோதரன் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அவன் யாருக்காக இந்த உலகத்தில் உழைக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. யாருக்காக உழைக்கிறான்? சரி, அவனுடைய தேவைக்கு என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா போதுமா? அவனுடைய தேவை, அவன் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான், போதுமா சாப்பாடுக்கு? அப்படி மிஞ்சி போன ஒரு வாடகை வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு சம்பளம் ஒரு 10,000 போதும் மாதத்துக்கு. 4,000 வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு மிச்சம் 6,000 அந்த மாதத்துக்கு அவன் செலவு பண்ணி எடுத்துக்கலாம். ஆனாலும் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? இன்னும் 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 என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சொத்தை சேர்த்து என்ன செய்ய. அவன் ஒரு ஆள் தான் இருக்கான், அவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் பரவாயில்ல, அவனுக்கு சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, இன்னும் 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 போயிட்டே என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. ஆனால் நமக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது சரிதான், ஆனால் நம்ம அதுக்காக நம்ம தவறான காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு வீடு தேவை தான், அந்த வீடுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அதிகமாக நம்முடைய பலனுக்கு மிஞ்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கினோமானால் நாம் என்ன செய்வோம், மாட்டிக்கிடுவோம், இருக்கிறது என்ன செய்வோம், இழந்து போயிடுவோம். அப்போது நம்ம அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனமாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அப்போது நம்ம யோசிங்களேன், ஒருத்தங்க 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கட்டணும்னு ஆசை, பிள்ளைகள் 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் அவங்க 40 லட்ச ரூபா 45 லட்ச ரூபா அதுக்குள்ளே அவங்க லோன் வாங்கி வீடை கட்டிட்டாங்க. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் அவங்க லோன் கட்டணும் தெரியுமா? 20 வருஷம் அவங்க என்ன செய்யணும், லோன் கட்டணும். ஆனால் அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு 10 லட்சம் மேலே என்ன வருது, வட்டி வருது. அப்போ பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு ஆசை வீடை கட்டணும், நல்லா கட்டியிருக்கிறாங்க, ஆனாலும் அந்த பணம் எவ்வளோ காசு எங்குது போகுது இல்லையா? அப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்யலாம், இல்லைன்னா நம்ம தகுந்த மாதிரி என்ன செய்யலாம், வீடை வாங்கிக்கணும். அளவுக்கு மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது. திடீர்னு நம்ம வேலையை நம்பி செய்கிறாங்க, அந்த வேலை கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேலை போனாலும் நம்மளுக்கு பிஎஃப் பணம் வரும், ரிட்டையர் ஆனாலும் பணம் வரும், நம்ம அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. திடீர்னு வேலை போயிட்டுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பணம் கட்ட முடியாது. அப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு 20 லட்ச ரூபா கட்டி வீட்டையும் 40 லட்ச ரூபா மதிப்பில் வீட்டையும் நம்ம இழந்தோமானால் அப்போ எவ்வளவு நம்முடைய பணம் வீணாக போகும் இல்லையா? நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும், நம்ம அதில் இருக்கணும். சில பாருங்கள், எவ்வளோ இருந்தாலும் கஞ்சி குடித்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போது நம்ம அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம அளவுக்கு மீறி நம்ம சில காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்போது நம்ம அந்த பிரசங்கியெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் என்ன செய்யும், புரோஜனமாக இருக்கும். சாலமோன் அந்த நாட்களில் எவ்வளவு ஆண்டவர் ஞானம் கொடுத்து ஆண்டவர் எழுத வைத்திருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம இது செய்கிறது சரியா, இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா, இது செய்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு இது பணம் லாஸ் ஆகும், இது நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யணும். சரியா? அப்போ சிலர் பாரு, படிக்கிற காரியத்தில் கூட அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு என்ன செய்வாங்க, நம்மளால முடியுமா, இது படிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்மளாலே செய்ய முடியுமா, இந்த காரியம் இந்த படிப்பு எடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, பல காரியங்கள் நம்ம யோசிக்கணும். அப்போது நம்ம யோசித்து நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், சரியான பாதையில் ஆண்டவருடைய துணையோடு, ஆண்டவரை இந்த காரியத்தை செய்யலாமா,
எனக்கு உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆண்டோடைய ஆலோசனையோடு கூட நம்ம செய்யணும். நம்ம வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப் எடுத்துகிட்டு ஆனால் நானும் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக போகிறேன்னு போனோமானால் அவ ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க இல்லையா, இது படித்து நம்ம இந்த காரியங்கள் போகணும் அப்போ நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கணும். இந்த காரியத்தை செஞ்சோமானால் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் என்ன படிக்கலாம், இந்த மார்க் எடுத்துருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு கைட் பண்ணி நடத்துங்க, நல்ல ஒரு யார் மூலமாக நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபித்து நீங்கள் காரியத்தை செய்வீங்கனால் ஆண்டவர் சில காரியத்தை என்ன செய்வார், வேண்டாங்கிறத ஆண்டவர் தடை பண்ணுவார். இப்போ வந்து நம்ம அது வேண்டாலும் நினச்சாலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம அப்படியே நடத்தி என்ன செஞ்சிருவார், நம்மளை அழகாக கொண்டு போயிடுவார். அப்போது நம்ம ஒண்டியாக இருக்கிறவன் அவன் பாருங்கள் இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும், யாருக்காக சம்பாதிக்கிறான் அப்படின்னு சாலமோன் கேட்குறான் இல்லையா. அவ்வளோ பெரிய பணக்காரன் கேட்குறான். சாலமோன் சொல்லுகிறான், இன்னும் ஒருவன் மாத்திரம் இருந்து கொண்டு இன்னும் 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 சம்பாதிச்சு அவன் எங்கே கொண்டு போக போகிறான் இல்லையா. அதான் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஒருத்தன் சொன்னான்னா, களஞ்சியத்தை நிறைய நிறைஞ்சிட்டேன், நான் இவ்வளோ வயலில் விதைச்சேன், நல்ல அறுவடை கிடச்சிது, இன்னும் அதிகமாக எனக்கு ஒரு 100 மூட்டை வரும்னு பார்த்தா 200 மூட்டை வந்திருக்கேன், அப்போ 100 மூட்டைக்கு தான் நான் இந்த இடத்த நான் சேமிக்க முடியும், அப்போ இன்னொரு பெரிய ஒரு ரூம் கட்டி நம்ம என்ன செய்யும், அந்த நெல்லெல்லாம் சேர்த்து வைப்போம், நம்மளுக்கு இன்னும் பல வருஷங்கள் நம்மளுக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லி ஒருவன் இருந்தால் அவன் அன்னைக்கே செத்து போயிட்டானா அது என்ன ஆகும், அவன் சேர்த்து வச்சது கரெக்டு தான், அவன் சேர்க்கறது என்னது கரெக்டு தான், நம்ம ஜீவனத்துக்கு தான் அவன் சேர்க்குறான் இல்லையா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ செத்து போயிட்ட, நைட்டே நீ செத்து போயிட்டினா நீ சேர்த்தது எங்கே போகும் இல்லையா. அப்போ நம்ம அதை நம்பக்கூடாது, நம்ம சேர்க்கலாம், நமக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நம்பக்கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்து என்ன செய்யணும், நம்ம வாழணும், இருக்கிறவரை மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக நம்ம என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அப்போது ஆண்டவரே சொல்லுகிறார், நீ இன்னும் சம்பாதிக்கிற சொல்கிற, இன்றைக்கி நைட்டே உன்னுடைய ஜீவன் எடுப்படுமானால் அது யாருடையாது ஆகும். இயேசுவே ஓமைகள் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து விற்கிற நான் உனக்கு நீ அதை விட நீ மேன்மையுள்ள ஒரு மனிதன், உனக்கு நான் எவ்வளவு செய்வேன் இல்லையா. அதை நான் பார்த்தேன் இல்லையா, காட்டு புஷ்பம். அப்போ ஆண்டவரை நம்ம நம்பும்போது நம்ம எதை உடுப்போம், எதை உண்போம், நம்ம எங்கே குடியிருப்போம் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இயேசு நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார், அவர் பார்த்து நம்மளை நடத்துவார். அப்போ அந்த பிரசங்க 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த ஒரு சில நீங்கள் நல்ல வாசித்து பாருங்கள். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் இதில் என்ன செய்யுது இருக்குது. அப்போது நம்ம எப்படி நம்ம அந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த மனிதனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது. இவன் நம்மளை தூக்கி விடுவான் அப்படிங்கிற நம்ம நம்பக்கூடாது, அவன் கைவிட்டுருவான், அது மாயாக மாறிடும். நம்ம தேவனை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்ப வேண்டும். 2வது, நம்ம எந்த பொருட்கள்னாலும் வாங்கலாம், எதனாலும் நம்ம வாங்கலாம், ஆனாலும் சில அதில் ஒரு மனச்சஞ்சலம் என்ன செய்யும், வரதான் செய்யும். அதான் அயலனுடைய பொறாமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம ஆண்டர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இதை நான் வாங்குறேன், எனக்கு இது ஒரு ஆசீர்வதித்து தாரும் அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்யலாம், நம்ம தேவனிடத்தில் கேட்கலாம். 3வது, ஒருவன் ஒண்டிக்காரனாக இருந்து கொண்டு நம்ம அதிகமாக பறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நம்ம முடியுமோ அதை தான் நம்ம வைத்து நம்ம திருப்தியாக இருந்து செய்யணும், நம்ம சந்தோஷப்படணும். அப்போது கடைசி அந்த 1 வாஸ்தவம் இல்லையா. அப்போது ஆண்டவர் நினைத்தால் ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னை இன்னும் அதிகமாக என்னை செய்யும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் படிப்பை ஆசீர்வதியும், என்னுடைய உழைப்பை ஆசீர்வதியும், என்னுடைய வேலையை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தேவனத்தை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை இனி வரப்போகிற சந்ததிகள் எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். அதான் சொல்கிறேன், சிறைச்சாலையிலிருந்து அரசாளுவதற்கு ஒருவன் வர முடியும், அரண்மனையில் பிறந்து ஏழையாவரும் உண்டு, எல்லாம் மாயை. ஆனால் தேவனை நம்ம நம்பும்போது, ஆண்டவரே என்னுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே செய்கிற உழைப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த உழைப்பை நீங்கள் ஆசீர்வதித்து என்ன செய்யுங்க, நான் கொஞ்சம் என்னை பெரியவனாய் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளே செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். யோசேப்பை போல ஆசீர்வதிக்க முடியும். அல்லனா தாவீது சவுல் சந்ததிகள் மாதிரி நாம் போகவும் முடியும். அது நம்முடைய கையில் தான் என்ன செய்து இருக்குது. அப்போது நம்ம அதில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் கேட்டு, அப்போது நம்ம ஆண்டவரை நீர் தான் மாறாத ஒரு தெய்வம், எல்லா மனிதனும் மாறுவான், என்னுடைய உழைப்பு மாறும், என்னுடைய பலன் மாறும், என்னுடைய உருவம் மாறும், எல்லாம் மாறும். இன்னைக்கு அழகாக இருப்பான், நாளைக்கு போக போக எப்படி போவான், ஆமாம் அது எல்லாம் மாறும். ஆண்டவரை நீர் ஒருவர் மாத்திரம் நீ மாற மாட்டீர், எனக்கு நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் என்னை தேற்றும், யார் என்னை கைவிட்டால் நீர் என்னை
கைவிடாத தேவன் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சொல்கிறீங்க, என்னை கைவிடாமல் என்னை நடத்துங்க, என்னுடைய வேலையை ஆசீர்வதிங்க, என் படிப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா, ஆனால் நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படினாலும் இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் வரப்போகிற நாட்கள் நம்ம தேவனை மாத்திரம், இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்த தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ நம்ம தாவீதை குறித்து பார்க்குறோம். எங்கே இருந்தால் அவன் சகோதரர் கூட இராணுவத்தில் இருந்தாங்க, அவங்க கூட ராஜாவாகலை. ஆனால் இவன் எங்கே இருந்தான்? வனாந்தரத்தில் ஒரு ஆடை மேய்த்து கொண்டு ஒரு மனிதன் இருந்தான் இல்லையா? அடுத்து சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் ராஜாவாகணும். சவுல் சொல்கிறான், நீ தான் அடுத்து வரணும், தாவீது அல்ல அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ பாருங்களேன், அப்போ சவுலுக்கு அப்புறம் அவனுடைய மகன் யோனத்தான் தான் வரணும். ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? அடுத்த சந்ததி கொண்டு வராமல் யாரை கொண்டு வந்தார்? வனாந்தரத்துக்குள்ள தாவீது தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். காரணம் என்ன? சவுலுடைய கீழ்ப்படியாமை இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாவான பிறகு அவன் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்களாம் சவுலை. நீயே ராஜா, நீனா எங்களை விடுவிக்க போகிற, நீனா எங்களை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லி சவுலை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனால் சவுல் அதை காது கொடுத்து என்ன செய்யலை, அவன் கேட்கவே இல்லை. நீங்கள் என்னமும் சொல்லிட்டு போங்க, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் இருந்தான். ஆனால் அவன் எப்போ மோசம் போனான் தெரியுமா? ஆண்டவர் தாவீதை கொண்டு வரார், இவன் தாவீதை வைத்து இவன் பெரிய காரியத்தை சாதித்தான். இந்த சவுல் இன்னும் தாவீதை கூட வைத்து அவன் செய்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. தாவீது சொல்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. இதை அவன் என்ன செஞ்சான்? கேட்டான் இல்லையா? அதை கேட்கல. ஜனங்கள் தூசிக்கிறதே சவுல் கேட்கல, ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவரை நம்பினா, ஆண்டவர் அவனை உயர்த்தினாரு. ஆனால் இந்த ஜனங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பெண்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அந்த வார்த்தையை அவன் செஞ்சான், கேட்டான். எதை கேட்கணுமோ கேட்கவே கூடாது. நம்ம சில காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, யார் நம்மளை தூசித்தாலும் இவனாலும் முடியாது அப்படி இப்படி சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்கக்கூடாது. நம்ம கேட்டோம்னா ஆமாம் அப்படின்னோம்னா அவ்வளோதான், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு போனோமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அவங்க சொன்னாங்க, உன்னால் முடியாதுப்பா, உன்னால் இந்த காலேஜ் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்கள் சித்தம் இருந்தால் என்ன கொண்டு போவோம், இல்லைன்னா என் வாழ்க்கை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீங்களோ அப்படி என்ன அழகாக கொண்டு போங்க. இவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அப்போ சவுல் இந்த பெண்கள் சொன்னதை கேட்டதுனால தான் அவனுக்குள்ள பொறாமை வந்தது. தாவீது கொல்லணும்னு நினச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, கீழ்ப்படியில் சில காரியத்தை செய்ய சொன்னார், இவன் செய்ய மாட்டான்னா. என் காரணம் என்ன தெரியுமா? தாவீது தான் அவனுடைய எண்ணத்தில் இருந்துகிட்டே இருந்தான். தாவீதை கொல்லணும். ஆண்டவர் விட்டுட்டான். கடைசியில் என்னன்னா, அவனுடைய ராஜ்யமே அவனுடைய எல்லாம் போச்சு. அப்புறம் தாவீது உள்ள வந்தான் இல்லையா? நம்ம எதுவுமே எந்த ஜனங்கள் சொல்லுகிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கேட்கவே கூடாது. எவ்வளோ பரியாசம் பண்ணாலும், எவ்வளோ கிண்டல் பண்ணாலும், உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போது நம்ம அதில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அப்போது தாவீதை எங்கேயோ இருந்து கொண்டு வந்த தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? படிக்காத அவனே ஆண்டவர் ராஜாவாக்கினார். ஆனால் சில நினைப்பா, நம்ம படிக்கலை, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்பான். இல்லை, நம்முடைய உழைப்பை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் படிக்காத, எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஆளாக உயர்ந்து வந்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும், ஆண்டவர் என்ன பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஞானம் கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுக்கு உதவி செய்வார். எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபமா சில பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம தியானித்தோம். சாலமோன் சொல்லுகிற, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயே, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் மாயே, அநேக காரியங்கள் கொடுமையாக இருக்குது அப்படின்னு சாலமோன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தரை நம்ம நம்பும்போது, ஸ்தோத்திரம், கர்த்தரை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கும் போது ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதான் சாலமோன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், அரசாளுவதற்கு சிறைச்சாலையிலிருந்து வருவாங்க, ஆனால் அரண்மனையில் பிறந்து ஏழையார ஜனங்களும் உண்டு, ஏழையார மனுஷனும் உண்டுன்னு வேதம் சொல்லுது. சூழ்நிலைகள் எப்படினாலும் மாறும், இந்த உலகம் எப்படினாலும் மாறும், மனிதனுடைய குணங்கள் எப்படினாலும் மாறும், மனிதனுடைய செயல்கள் எப்படினாலும் மாறும், மனிதனுடைய உருவம் எப்படினாலும் மாறும். ஆனால் மாறாத தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம்மை படைத்த தெய்வம், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வம் தான் மாறாதவர். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை தேற்றுகிற தெய்வம், நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் அப்பா. எல்லா மனிதனும் எங்களை கைவிடுவான், ஆனால் நீர் கைவிட மாட்டேன் வேதம் சொல்லுகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதை வாங்கினாலும் நாங்கள் மன திருப்தியோடு கூட நாங்கள் சம்பூரணமாய் நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் காணப்படணும் அப்பா. எதுவும் எங்களுக்கு மன துக்கத்தை மன சஞ்சலத்தை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக காரியங்கள் சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அல்ல, நாங்கள் சேமிக்கிற சொத்தை அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுக்கிற தெய்வனை மாத்திரம் நாங்கள் நம்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. அது எல்லாம் மாயே, ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும். ஆனால் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பும் போது நீர் எங்களை சரியான பாதையில் வழி நடத்துகிற ஒரு தெய்வம் அப்பா. நாங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் எங்கள் கண்கள் போகாமல், ஐஸ்வர்யத்தின் மேல் எங்களுடைய இருதயம் போகாமல் ஆண்டவரே அவைகளை கொடுக்கிற அவைகளை ஆசீர்வதிக்கிற தேவனை மாத்திரம் நாங்கள் நம்ப எசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் படிக்கிறோம், எங்கள் படிப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதிர்காலத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சில காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கர்த்தர் நீர் எங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. சரியான வழி நடத்துதல் எசப்பா நீர் எனக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா நான் வேலை செய்யலாம் ஆண்டவரே, நான் உழைக்கலாம், என்னுடைய உழைப்பையும் என்னுடைய வேலையும் எசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் தரித்திரனாக இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே உமக்குள்ள நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக நான் இருக்கணும். அநேகருக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக எசப்பா நீர் என்னை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரண்மனைக்கு கொண்டு போன தெய்வம் ஆண்டவரே. தாவீதை வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அரண்மனைக்கு ஒரு ராஜாவாய் கொண்டு போன தெய்வம். சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியாக கொண்டு போன ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் வல்லமையுள்ள தேவனா ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த மனிதனை நம்பல ஆண்டவர், எந்த மனிதனை நம்பல ஆண்டவரே. உம்மை மாத்திரம் என்னை படைத்த தேவனை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீரை என்னை சரியான ஆலோசனை கொடுத்து என்னை நீர் வழி நடத்துவீராக. நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சில மனிதர்கள் எனக்கு உதவி செய்யறான்னு சொல்லி ஏமாற்றிருக்கலாம். நான் மனிதரை நம்பி இருந்தால் அதெல்லாம் மன்னியுமாப்பா. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவனுக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, அவங்க என்னை பார்த்துக்கிடுவாங்கன்னு சில நேரத்தில் நான் மனிதரை நம்பி இருந்திருக்கலாம். அது எல்லாம் மன்னியுமாப்பா. என்னை படைத்த தேவன் நான் உம்மை நம்புகிறேன். நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே என்னை நடத்தும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு பயம் இல்லைப்பா. நீர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்தி மகிமைப்படுத்தும் அப்பா. உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே. உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கேட்குறேன் ஆண்டவரே. நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை வழி நடத்தும். யோசேப்பை வழி நடத்தினவர், தாவீதை வழி நடத்தினவர். நீர் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே நான் ஆண்டவரை உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு மனிதனாக நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை குறித்து நான் சாட்சி சொல்ல கர்த்தர் என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா. உம்மை நம்பும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு சரியான வழி நடத்துதல் கொடுத்து ஆலோசனை கொடுத்து நீங்கள் உயர்த்தி நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அங்கே படிப்பு, அங்கே உழைப்பு, வேலையில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக சமுதாயத்துக்கு முன்பாக அவங்களுடைய ஆண்டவரே உறவினர்களுக்கு முன்பாக கர்த்தர் நீர் அவர்களை மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற மனிதன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் வேதம் சொல்கிறது ஆண்டவர். உம்மை மாத்திரம் நம்பி அவங்க வாழ்க்கையில் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா மாயையான விஷயத்திலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எல்லா மாயையான மனுஷனுடைய காரியத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்பி நீர் மாறாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் கர்த்தர். இந்த பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 100
103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 103 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை எல்லாம் அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.